ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருணக்கிழங்கு புளிக்குழம்புக்காக தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கருணக்கிழங்கு, தக்காளியை தான் எப்பயும் போல் தான் செய்கிறது. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கனாக்கா புளிக்குழம்பு இந்த மாதிரி சாம்பார் அப்படின்னாவே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே புளிக்குழம்புக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து தக்காளி புளி கொஞ்சம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி 3 எடுத்துக்கிட்டேன். புளிக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா குழம்பு நிறையா தான் கூட்டி வைக்க போகிறேன். இதுக்கு வந்து என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய் தூள், சாம்பார் தூள், நமக்கு வந்து சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா, அது, அப்புறம் மஞ்சத்தூள், இது 3மே தான் நான் போட்டேன். நீங்கள் எப்பயுமே வீட்டு மிளகாய் கூட வந்து சாம்பார் பொடி இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம், ஆச்சிக்குடி இருக்கலாம். அந்த சாம்பார் பொடியும் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்கு போடுங்களேன், சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு புளி. இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கடையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கருப்பு புளி இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது கட்டி சோத்து புளி குழம்பு, இதில் வந்து கருணக்கிழங்கு அதான் இந்த மாதிரி வச்சோம்னா சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு வந்து இந்த கருப்பு புளி செட் ஆகாது. அப்புறம் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் மாறிடும். அது ஒரு மாதிரி அழுக்கு கலரில் தெரியும் சாம்பார், ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்காது. இந்த மாதிரி கருப்பு புளி நீங்கள் விற்றுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சேன். அது போட்டதை நான் வந்து வீடியோ எடுக்கல, சாரி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. எப்பயுமே எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம கையோட எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் நம்ம